ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் இது ஒன்று போதுங்க. இதுக்காக மாவை ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்பட வேண்டாம். ஒரு கப் அளவுக்கு சேமியா இருந்தால், ரவை இருந்தால் ஒரு 3 இன்க்ரீடியன்ட் தாங்க சேர்த்து இது செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட சாம்பார் சட்னி இல்லைனாலும் பரவாயில்ல, சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரம்ஜான் சமையலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சேமியாவை வச்சு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். சேமியா வச்சு செய்கிறாங்களே எப்படி வரும்லாம் நினைக்க வேணாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா சேமியாவும் வெந்து சூப்பராக நல்லாயிருக்குங்க ஸ்நாக்ஸு. அது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். வறுத்த சேமியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத சேமியாவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு முறை நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டு இருக்கணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகலை பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேமியா வறுத்த அதே பேன்லேயே ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்க்கிறேன். ரவை சேர்த்துட்டு கொஞ்சம் கைவிடாமல் கலரணும். அதே நேரம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அவ்வளோதாங்க, ரவை சூடேறி வாசம் வந்தால் போதும். அதையும் சேமியா வறுத்த பவுல்லையே சேர்த்துடுறேன். அதற்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தயிர் 1/2 கப் சேர்த்துருக்கேன். நல்லா 2 நாள் ஃப்ரிட்ஜில் இருந்த தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிச்சு சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக வரும். தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி ஒரு சின்னதளவு துண்டு நல்லா கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கணும். கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்க்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கிறேன். இதோட காய்கறிகள் எந்த காய்கறியானாலும் உங்கள் விருப்பத்துக்கு சேர்க்கலாம். நான் கேரட் எடுத்துருக்கேங்க, அதை சேர்க்கிறேன். கேரட் சாப்பிடாத, காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் நம்ம மறைச்சி எவ்வளோ வேணாலும் கிலோ கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சி நமக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். இதை நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். ரவையும் சேமியாவும் தண்ணீர் உறிஞ்சிறதால நல்லா தண்ணீர் வச்சு கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சு ஊற வைக்கிறேன். அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு இது வதங்கி வரணுங்க. தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுமானதாக இருக்கும். இந்த நேரம் இதில் தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். காரம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். லைட்டாக 1 செகண்ட் அப்படியே வதக்கிட்டு சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்றேன். தண்ணீர் சேர்த்த பிறகு இந்த அளவுக்கு கொதி வந்ததுன்னா இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிடணுங்க. நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடணும். இப்படியே சூடாக சேர்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைக்கும் பொழுது அந்த சூடாக இருக்கிறதால நமக்கு மேலெல்லாம் தெரிக்கும். இதை நல்லா ஆறின பிறகு தான் நான் அரைக்கிறேன்.
இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் தாளித்து வச்சுருக்கேன். அரைச்ச விழுதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தாளிப்பை இதோட சேர்த்துடுறேன். இப்போ சட்னி நமக்கு கார சட்னி சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதால கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நான் காரம் சேர்த்த இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழிப்பணியாரம் ஊற்றிடலாம். எல்லா குழியிலையும் ஆயில் சேர்த்துட்டு இதில் சேமியாவை சேர்த்துடுறேன். இது சேமியா ரெசிபி இல்லைங்க, அதனால் சேமியா சேர்த்துட்டு அதற்கப்புறம் நம்ம கலந்து வச்ச மாவை 1 by 1 இந்த குழியிலெல்லாம் ஊற்றிடலாம். எல்லா குழிகள்லேயும் ஊற்றிட்டு இந்த பதத்துக்கு பணியாரம் ஊற்றுறதுக்கு சரியான கன்சிஸ்டன்சிங்க. குழிப்பணியார கல் இல்லாதவங்க எப்படி செய்யணும்னு வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் போல் ஆகுங்க. 8 நிமிஷத்தில் இது வெந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருக்கேன். சேமியா இருக்கிறதால குச்சி குச்சியாக நிற்கிது. நம்ம இதை மாதிரி கரண்டியில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக விட்ட பிறகு இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேமியா அதற்கும் மேலே சேர்த்துடுறேன். சூப்பராக பாருங்கள், இந்த பக்கம் வெந்து வந்திருக்கு, ஃப்ரை ஆகிடுச்சு. இதே போலவே எல்லாத்தையுமே திருப்பி விட்டுடுறேன். இதை அப்படியே மூடி திருப்பி விட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போல் அப்படியே வேகட்டும். நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நமக்கு சுட சுட சேமியாவில் பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிடுச்சுங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் ஒரு சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள் டக்குன்னு இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட தரலாம். எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பணியார கல் இல்லாதவங்க இந்த மாதிரி தவால சேமியா ஆயிலெலாம் சேர்த்துட்டு இதை மாதிரி கொஞ்சம் மாவு வச்சுட்டு அதற்கு மேலே சேமியா வச்சு திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோசைகளாக கூட குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுக்கலாம். உங்களுக்கு 2 ரெசிபி இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங் தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.